ओम शांति। सभी तमिल भाषा वाले भाई बहनों को मधुबन तपोभूमि से दिल वासिक से प्यार से याद प्यार। ஓம் சாந்தி. அனைத்து தமிழ் பேசக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மதுபன் தமோ பூமியிலிருந்து இல்லையா உள்ளம் நிறைந்த அன்பு நினைவுகள். आज हम आपके साथ कुछ ऐसे बातें शेयर करेंगे जो मैंने अपने जीवन में पहले धारण की, प्रसाद उस पर किया, वो बातें आपके साथ शेयर करने जा रहा हूँ. நான் உங்களிடம் ஆரம்ப காலத்தில் என்னுடைய ஞானத்தில் வந்த காலத்தில் நான் என்ன விஷயங்களை தாரணை பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகின்றேன். अभी ये कोरोना काल में हमें कुछ कमाल करना है. இவ்வாறான இந்த கருணா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம அந்த மாதிரியான அதிசயம் செய்ய வேண்டும். कमाल करना अर्थात स्वयं को माल जमा करना, स्वयं को माला माल बनाना, दैवी खजानों से, अलौकिक खजानों से स्वयं को भरपूर करना. அதிசயம் அந்த மாதிரி கமால் செய்வது என்பது தன்னுக்குள்ளே கஜானக்கள் மூலமாக நிரப்புவது இல்லையா. எந்த அளவுக்கு நாம் நிரப்பணும்னு நினைக்கிறோமோ என்ன பண்ணணும், அதில் நம்ம முழுக்க நிரம்ப வேண்டும். क्योंकि हम सब हमेशा शिकायत करते हैं कि हम बहुत बिजी हैं, हमें बैठकर तपस्या करने के लिए समय नहीं है. तो ड्रामानुसार ये कोरोना वायरस ने हमको ये चांस दिया ताकि हम एकांत में बैठकर बैठक का योग तपस्या कर सके. பாருங்க, நம்ம எல்லோருடைய கம்ப்ளைண்ட் இது. எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை, ரொம்ப பிஸியாக இருக்கும், நேரம் கிடைக்கல. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் நமக்கு அவ்வாறான வாய்ப்பை அளித்துள்ளது. நமக்கு எவ்வளோ நேரம் கிடைத்திருக்கிறது. कई बार देखते हैं कोई ऐसी साथ आती है मलेरिया की, कभी और दूसरी साथ आती है प्लेग की, तो डॉक्टरों के पास बहुत क्यू लगी रहती है और डॉक्टर उस सीजन में इतना कमाते हैं जो जीवन में कभी कमाया नहीं. இப்படி பார்த்தீங்கன்னா இதே போன்ற வெவ்வேறு நோய்கள் வருது இல்லையா. மலேரியா வருது, பிளேக் வருது. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா மக்கள் எங்கே போகிறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த டைமில் என்ன, அது டாக்டருக்கு ஒரு பக்கம் நோயை நீக்கினாலும் கூட அவ்வளோ வருமானம் அவர்களுக்கு வருகிறது. तो कोरोना काल में हमें ऐसा पुरुषार्थ करना है जो सारा जीवन हमें यादगार के रूप में याद आता रहे. அப்போ நம்ம இந்த நேரத்தில், கருணா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவ்வாறான முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய முழு வாழ்க்கையிலும் நமக்கு முழுக்க நிரப்பிக்கொள்ளக்கூடிய அளவு. लोग घर में बैठते हैं तो सारा दिन बैठकर क्या करेंगे. वो कहते हैं हमें बोर होता है, घर में टीवी देखेंगे, व्हाट्सएप देखेंगे, कुछ थोड़े समय के बाद में बोर होता है और वो स्ट्रेस अनुभव करते हैं. लेकिन बाबा के बच्चों के पास वो कला है, वो साधन है. घर में रहते हुए, एकांत में रहते हुए समय का सदुपयोग करते हैं और ज्ञान और योग का बहुत अच्छी तरह से अभ्यास करते हैं, स्वयं को बिजी रखते हैं. உலகத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவ்வாறு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும், ஒரு நாள் எவ்வளோ டிவி பார்ப்பாங்க, எவ்வளோ வாட்ஸ்அப் பார்ப்பாங்க. ஆனால் நாம் பாபாவுடைய குழந்தைகள் இல்லையா, எவ்வளோ நேரம் கிடைத்தால் நமக்கு பத்த மாட்டுது இல்லையா. நம்ம ஞான யோகம் போன்றோம், ஏகாந்தத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய முழு நாட்கள் ஞான யோகத்தின் மூலமாக பிஸியாக இருக்கின்றது.
अभी कोरोना वायरस ने हमें घर में बिठाया है तो बैठना ही पड़ता है। फिर जैसे जैसे हम आगे बढ़ते जाएंगे ऐसी कुछ समस्या आती रहेगी, परिस्थिति आती रहेगी, वो हमें घर में बिठाएगी। तो अभी से हमें ये अभ्यास करना है, घर में रहते हुए स्थूल चीजों की सेटिंग कैसी करें, अपनी स्थिति की सेटिंग कैसे करें, दिनचर्या के साथ मनचर्या की सेटिंग कैसे करें, ये हमें सीखना है। பாருங்க, இவ்வாறான சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வரத்தான் போகிறது. ஆகவே இப்போ இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் அவ்வாறு ஸ்தூலமான செட்டிங் கூடவே இல்லையா, எப்படி தினச்சரிக்க கூடவே மனசினுடைய தினச்சரியை நாம் எப்படி போடுவது அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணோம், இந்த பழக்கத்தை உருவாக்கி விட்டோம் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய இவ்வாறான சூழ்நிலையை நாம் எளிதாக கடக்க முடியும். क्योंकि क्लास में नहीं जाना है, जॉब पर नहीं जाना है, घर में ही रहना है, तो इसलिए लेट उठते हैं कोई आत्माएं, तो दिनचर्या थोड़ी अपसेट होती है। तो हमें दिनचर्या को बहुत परफेक्ट रखना है। तो दिनचर्या हमारी परफेक्ट होगी तो मनचर्या अर्थात मन का जो बाबा ने आचरण दिए हैं, मर्यादाएं दिए हैं, वो ऑटोमेटिक सारा दिन चलता रहेगा। இல்லைங்களா? இப்போ இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம நம்முடைய தினச்சரியை எப்படி செட் பண்ணுறோமோ அது மாதிரி மனச்சரியை, நம்முடைய மனதின் நிலையை நாம் சரியாக்கிட்டோம் அப்படின்னா நாம் நம்ம முழு நாளும் நல்ல விதமாக சஃபலாகும். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு நிறைய நேரம் கிடச்சின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டெய்லி தினச்சரியில் பார்த்தீங்கன்னா காலையில் எப்போ எந்திரிக்கணுமோ அந்த மாதிரி எந்திரிக்கிறது இல்லை. எல்லா தினச்சரியும் மேலும் கீழுமாக மாற்றி விடுகிறோம். நம்ம வேலைக்கு போகும்போது எப்படி இருக்கிற அந்த தினச்சரியை முழுக்க மாற்றி தப்பான வழி போக ஆரம்பிச்சிடும். ஆகவே அவ்வாறு இல்லாமல் நாம் நம்முடைய தினச்சரியில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது கூடவே மனதிற்காக கூட ஒரு டைம் டேபிள் போட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். क्योंकि दिनचर्या के साथ मनचर्या भी बहुत अच्छी होती है, तो दिन के अंत में हमारी कमाई होती है और जमा का खाता बढ़ता है तो हमें खुशी होती है। पर दिनचर्या और मनचर्या गड़बड़ाती है तो हमें खुशी नहीं होती है, थोड़ा सा उदास अनुभव होता है। तो इसलिए हमें अभी सीखना है अपनी दिनचर्या को बहुत अच्छी तरह से बाबा के श्रीमत के अनुसार रखना है। நம்முடைய தினச்சரியை நாம் சரியாக வைப்பது மிக மிக அவசியமாகும். இப்போ தினச்சரி முடிந்து இரவு வரும்போது பார்க்கும்போது நம்முடைய தினச்சரி சரியில்லை அப்படின்னா இல்லையா, நம்ம அந்த நாள் முடியும் போது நமக்குள்ளார அவ்வளோ விஷயங்கள் நாம் நல்ல விஷயங்களை சேர்த்துருக்க வேண்டும். அப்போ தான் நமக்குள்ளே அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆகவே தினசரி கூடவே மனச்சரியும் கூட நம்ம திட்டம் போட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம நடக்க வேண்டும். பாபா சொல்லக்கூடிய அந்த விதிப்படி நடக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு அந்த மகிழ்ச்சி ஊக்க உற்சாகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்முடைய மனமானது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. बाबा के पास आने के बाद मुझे क्या करना है? बाबा तो मुझे मिला, लेकिन बाबा से मुझे क्या मिलना, ये हमें पूछना है। तो ब्राह्मण जीवन में एक लक्ष्य हो कि मुझे बहुत अच्छी योग की स्थिति बनाना है। பாருங்க, நமக்கு பாபா கிடைத்து விட்டார். சரி, பாபா கிடைத்த பிறகு நாம் என்ன பண்ணுறோம் இல்லையா? பாபா கிடைக்கிறதுக்காக முன்னோம் பண்ணோம், பாபா கிடைச்சிட்டாரு. பாபா கிடைத்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய யோகத்தின் நிலையை அவ்வாறு உயர்வானதாக மாற்ற வேண்டும். योग की स्थिति बहुत अचल अडोल परिपक्व जब बनाएंगे उनको बहुत खुशी होगी।
और योग की स्थिति बनाने में जो सफल नहीं होंगे उनको पछताना पड़ेगा। நம்முடைய யோகத்தின் நிலை அவ்வளவு பரிபக்குவமான உயர்வான நிலையாக இருந்தால் நமக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அவ்வாறு இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுக்கு தலைக்கீழாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம முழு முயற்சி யோகத்தில் அந்த மாதிரி பரிபக்குவமான நிலையை நாம் அடைய வேண்டும். मैं मधुबन में 76 में आया। मेरा एक ही लक्ष्य था जीवन का कि मधुबन में रहकर मुझे बहुत अच्छी स्थिति योग की बनाना है, चाहे सेवा कुछ भी मिले, लेकिन सेवा करते हुए मुझे बहुत अच्छी श्रेष्ठ स्थिति बनाना है, ये मेरा लक्ष्य था. நான் 1976 வந்தேன். வரும்போது எனக்கு ஒரே ஒரு லட்சியம்தான் கொண்டு வந்தேன். யோகத்தில் ஒரு நல்ல நிலையை நான் அடைய வேண்டும். சேவை எதுனா கிடைச்சாலும் செய்யறதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் என்னுடைய முழு குறிக்கோள் யோகத்தின் மூலமாக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். योग की स्थिति मजबूत बनाने का सीक्रेट क्या है, ये समझना जरूरी है. बिजनेस में कोई बहुत ऊंचाई पर जाता है, पॉलिटिशियन के क्षेत्र में जो बहुत मोदी जी जैसे आगे जाता है, विद्या के क्षेत्र में कोई बहुत आगे बढ़ता है, उसका सीक्रेट होता है. तो ऐसे बाबा के पास आने के बाद श्रेष्ठ स्थिति बनाने का सीक्रेट होता है. பாருங்க, நாம் இவ்வாறு யோகத்தில் உயர்வான நிலையை அடைவதற்கான ரகசியம் என்ன? சீக்ரெட் இல்லையா? பாருங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் ஒருத்தர் ஹையஸ்ட் நிலையை அடைகிறாங்க. ஒருத்தர் எஜுகேஷன் ஃபீல்டில், ஒருத்தவங்க பொலிட்டிக்கல் ஃபீல்டில். மோடி பாருங்க எவ்வளோ ஹையஸ்ட். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பதவியில், ஒரு பொசிஷன்லேயும், ஒரு துறையிலும் உயர்வான நிலையை எப்படி அடைகிறாங்க? அதுலேயும் அவங்களுக்குள்ளே கேட்டிங்கன்னா அதில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கும். அதேமாதிரி நாம் யோகத்தில் உயர்வான நிலை அடைவதற்கான சீக்ரெட் ரகசியம் என்ன? அதை நாம் அறிய வேண்டும். आध्यात्मिकता की शक्ति को प्राप्त करने के लिए हम आए हैं. आत्मिकता उसमें शब्द अंतर्निहित है. अर्थात जितना आत्मिकता हमारे जीवन में बढ़ती है उतनी आध्यात्मिकता की शक्ति बढ़ती है. इंग्लिश में उसको स्पिरिचुअलिटी कहते हैं. जितना समय को स्पिरिट समझते हैं, आत्मा समझते हैं, उतना स्पिरिचुअलिटी हमारे जीवन में बढ़ती है. அப்போ ஆன்மீகம், ஆத்தியாத்மிக்தா அப்படின்னு இந்தியில் சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் உயர்வான நிலையை அடைவது, அதுதான் சீக்கிரம். ஆத்தியாத்மிக்தா அப்படின்னா என்ன? ஆத்மிக்தா என்பது அந்த ஆத்மா உன்னத்தியை நாம் அடைய வேண்டும். ஆத்மாவுடைய உயர்வான நிலையை அடைவது தான் இல்லையா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகும். அதே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஸ்பிரிட் இல்லையா, அந்த ஆத்ம நிலையை, உயர்வான நிலை, ஆத்மஸ்வரூபத்தினோட உயர்வான நிலையை அடைவது தான் இந்த ஆன்மீகமாகும், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகும், ஆத்தியாத்மிக்தாவாகும். तो हमें श्रेष्ठ स्थिति बनाना है, तो उसका सीक्रेट क्या है? उसका सीक्रेट है आत्म अभिमानी स्थिति को बहुत पक्का करना. आत्मा के पहले पार्ट को बहुत रट के घोट के पक्का करना. பாருங்க, அந்த சீக்ரெட்டுன்னு நம்ம உயர்வான நிலையை அடைவதற்கான அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆத்தியாத்மிக்தாக்கு நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மா முதல் பாடத்தில் நாம் மிக 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 ஆழமாக போக வேண்டும் இல்லையா? நமக்குள்ளே அடித்து அந்த இதை நிரப்ப வேண்டும். ஆன்மீக நிலை, ஆத்மஸ்வரூபத்தை அவ்வளோ டீப்பாக போகும்பொழுது தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். இதுதான் அதனுடைய ரகசியமாகும், ஆத்ம அபிமானி நிலை அடைவது தான். क्योंकि हर मुरली में बाबा ये पाठ दोहराते हैं, याद कराते हैं
इसका मतलब क्या है? टीचर बार बार याद कराता है किसी बात को, तो जो बहुत होशियार विद्यार्थी होते हैं टीचर के इशारे को पकड़ लेते हैं, उस पर मेहनत करते हैं और चमकते हैं स्कूल में, कॉलेज में. பாபா பார்த்தீங்கன்னா எல்லா முரளிலையும் இதை பற்றி சொல்லாமல் இல்லை. எல்லா முரளிலையும் நம்ம என்ன அடையணும், என்னவா மாறணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஆத்மாபிமான நிலை. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு என்ன பண்ணுவாங்க, நல்ல விதமாக படித்து நல்ல விதமாக முயற்சி அந்த நிலையை அந்த அடைவாங்க இல்லையா. அது மாதிரி பாபா திரும்ப திரும்ப இந்த சொல்லக்கூடிய இந்த ஆத்ம அபிமானி நிலையை நாம் வந்து ஆழமாக போய் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய முயற்சி ஆகும். तो कहने का भाव है आत्मा का अभ्यास हमें बहुत पक्का करना है, ये हमारे दिल में बिठा देना है बात. நான் ஆத்ம அபிமானி நிலையை அடைந்தே ஆக வேண்டும். இந்த லட்சியத்தை நம்ம உள்ளத்தில் வந்து அமர வைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இரவும் பகலும் நீங்காத இந்த லட்சியம் நமக்கு தெரிய வேண்டும். मधुबन में आने के बाद मैंने एकांत में बैठकर आत्मा के पाठ को बहुत पक्का करना है. रात को जागकर 1 घंटा 2 घंटा 3 घंटा बैठकर आत्मा का अभ्यास करता था, और किचन में जब सेवा करता था तो सबको आत्मा देखना है, ये अभ्यास पक्का करता था. நான் மதுவன் வந்த பிறகு என்னுடைய ஆரம்ப கால பயிற்சியானது இதுதான். நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏகாந்தத்தில் அமர்ந்து என்ன நான் ஆத்மா 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 நான் பயிற்சி பண்ணேன். எப்போ நான் சேவைக்கு கிச்சனில் போகும்போது யாரை பார்த்தாலும் நான் ஆத்மாவாக பார்க்குறதுக்கான பயிற்சி செஞ்சேன். இந்த மாதிரி நான் நீண்ட கால ஆத்ம அபிமானி நிலை அடைவதற்காக நான் ஆரம்ப காலத்தில் நிறைய பயிற்சி செய்திருக்கிறேன். एकांत में बैठकर क्या करता था, बुद्धि रूपी नेत्र से भ्रुकुटी के बीच में एक चमकता हुआ सितारा स्वयं को देखता था और अनुभव करता था, शांत स्वरूप ज्योति बिंदु सितारा हूँ, शांति की किरणें चारों ओर फैल रही है, परम शांति की अनुभूति हो रही है. ये अभ्यास बहुत करता रहा. और ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆரம்ப காலத்தில் ஏகாந்தத்தில் போய்டும். நான் போயிட்டு இரு புருவங்கள் மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை நான் மனக்கண்ணால் பார்ப்பேன் இல்லையா. அந்த நட்சத்திரத்திலிருந்து இல்லையா எல்லையற்ற அந்த சாந்தியினுடைய கிரணங்கள், வைப்ரேஷன், சாந்தியினுடைய அலைகள் எங்கும் பரவுவதை நான் வந்து பயிற்சி செய்தேன். இவ்வாறு நீண்ட கால பயிற்சி மனக்கண் மூலமாக நான் செய்து வந்தேன். उसके बाद मैंने पवित्रता पर अपना अटेंशन फोकस किया कि पवित्रता की शक्ति बहुत अच्छी तरह से मुझे मेंटेन करना है, अनुभव करना है. இதன் பிறகு நான் தூய்மையினுடைய அந்த அனுபவத்தை இவ்வாறு செஞ்சேன். ஏன்னா தூய்மையினுடைய சக்தி வந்து மிக மிக அவசியமானது. இதை வந்து நான் வந்து பல காலம் பயிற்சி செய்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். क्योंकि पवित्रता की स्थिति मेंटेन करने के लिए आवश्यकता है भाई भाई की दृष्टि. आत्मा आत्मा भाई भाई हूँ, एक पिता की संतान है, हम आपस में भाई भाई है. ये जितना अभ्यास हमारा बढ़ता जाता है उतनी पवित्रता की स्थिति आगे बढ़ती जाती है. तो मैंने पवित्रता की स्थिति पर बहुत अच्छी तरह से मेहनत किया. அடுத்த அபியாசம் பாருங்க, தூய்மையை அதிகரிப்பதற்கான பயிற்சி. அதுக்கு என்ன பண்ணேன், பாபா சொல்லாங்க இல்லையா, ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு பார்க்கக்கூடிய அந்த பயிற்சி. எல்லோரும் ஆத்மாக்கள் தான். இந்த மாதிரியான பயிற்சியை நான் நீண்ட காலம் செய்ததுனால தான் அந்த தூய்மையினுடைய சக்தியானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. मैंने निश्चय किया कितना भी पुरुषार्थ करना पड़े मैं करके रहूंगा, लेकिन अपवित्रता के पॉइजन को मुझे उखाड़ के फेंकना है. उसके लिए बहुत अच्छी तरह से अभ्यास करता रहा. நான் என்னதான் நடந்தாலும் சரி என்னுடைய லட்சியத்தை விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இல்லையா ஆத்மாவில் இருக்கக்கூடிய தூய்மையற்ற நிலையாகிய அந்த பாய்சனை விஷத்தை நான் வெளியெடுப்பதற்காக
ஆழமாக முயற்சி செய்து அதை வெளியே எடுத்தேன். நீண்டகால பயிற்சி இந்த மாதிரி நான் தூய்மைக்காக, தூய்மையுடைய சக்திக்காக நான் பயிற்சி செய்து வருகிறேன். उसके लिए मैं अभ्यास करता था कि मैं पवित्रता का अवतार अवतरित हुआ हूँ. पवित्रता के सागर परमात्मा ने मुझे इस संसार में भेजा है और जहाँ मैं जाता हूँ पवित्रता के वाइब्रेशन फैलाता रहता हूँ. ऐसा मैं अभ्यास सारे दिन भर में करता था. நான் பவித்திரத்தாக்க அவதார மூரத் மேலே நான் அவதரிச்சிருக்கேன்னு நினச்சிங்கன்னா என்ன, அந்த மாதிரி நிலையில் இருப்பாங்க இல்லையா. அடுத்தது நான் பவித்திர கடலுடைய குழந்தை. இந்த 2 பயிற்சியின் மூலமாக நான் முழு உலகம் அவ்வாறான அந்த வைப்ரேஷனை பரப்பக்கூடிய திரும்ப திரும்ப பயிற்சியை நான் செய்தேன். மேலேருந்து நான் அவதரிச்சிருக்கிறேன், தூய்மையினுடைய அவதாரம், தூய்மை கடலுடைய குழந்தை. இவ்வாறான பயிற்சி நான் நீண்ட காலமாக செய்து வருகிறேன். क्योंकि बाबा कहते हैं पवित्रता की अच्छी स्थिति वाले बच्चे मेरे बहुत अच्छे राइट हैंड्स हैं. वो पवित्रता की सुगंध वाइब्रेशन पॉजिटिव इस संसार में निरंतर फैलाते रहते हैं और स्थापना के कार्य में सहयोगी बनते जाते हैं. इसलिए वो मेरे राइट हैंड्स हैं. பாபானுடைய ரைட் ஹேண்டு குழந்தைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த பவித்திரத்தானுடைய சக்தியை நிரப்பி பவித்திரத்தானுடைய தூய்மையினுடைய அந்த நறுமணத்தை பரப்புவார்கள், தூய்மையினுடைய அந்த வைப்ரேஷனை பரப்புவார்கள், தூய்மையினுடைய அந்த நேர்மறையான எண்ணங்களை பரப்பக்கூடிய குழந்தைகள் தான் பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமான குழந்தைகள், ரைட் ஹேண்ட் குழந்தைகள் ஆவார்கள். क्योंकि शुरू में मुझे थोड़ा सा दिक्कत हुई, क्योंकि मन में कभी कभी अपवित्र संकल्प चलते थे तो मैं थोड़ा उदास होता था. तो मैंने सुना कि राजयोग का अभ्यास करना ये आत्मा की क्लींजिंग प्रोसेस है. जैसे जैसे राजयोग का अभ्यास करते हैं तो अपवित्रता की गंदगी, अपवित्रता का अलाय ऑटोमेटिक बाहर आता है और वो खत्म होता जाता है. ஆரம்ப காலத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்குள்ளே அபவித்திரமான எண்ணங்கள் வரும்போது எனக்கு பிடிக்கவில்லை இல்லையா. இருந்தாலும் ராஜயோகா பயிற்சி எதுக்கு அப்படின்னா, நம்மளை கிளீனிங் ப்ராசஸ். அது எந்த அளவுக்கு நான் அந்த மாதிரி ராஜயோக பயிற்சியை செய்ய 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 எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் இருக்கக்கூடிய துருக்கள் இருந்து எல்லாம் வெளியே ஆகிவிட்டது. उसके बाद मैंने तीसरी स्टेप अर्थात योग के अभ्यास पर फोकस दिया. क्योंकि मैं 73 में पहली बार बाबा से हिस्ट्री हॉल में मिला था, तो बाबा ने मुझे वरदान दिया था ईश्वरीय जीवन में सदा आगे बढ़ने के लिए योग का चार्ट रखते जाना. இந்த 3வது வார பயிற்சி செஞ்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகத்தில் உயர்வான நிலையை அடைவது எப்படி இல்லையா. யோகத்தில் உயர்வான நிலையை அடையிறதுக்காக நான் முயற்சி செஞ்சேன். எப்போ நான் முதல்ல மதுபனில் 73ல் பாபாவை சந்தித்த பொழுது இல்லையா, பாபா கிட்டேருந்து எனக்கு அந்த வரம் தான் கிடைத்தது இல்லையா. அதிலிருந்து நான் ஆழமாக இவ்வாறு முயற்சி செய்து வருகிறேன். तो किचन में भोजन बनाते समय मैंने योग का चार्ट रखना शुरू किया. हर घंटे में कितना मिनट मैंने बाबा को याद किया, ऐसा हर घंटे का योग का चार्ट हम कागज पर लिखते थे. तो धीरे धीरे मेरा योग का चार्ट बढ़ता गया. கிச்சனில் சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் இந்த மாதிரி யோகத்துக்கான சார்ட் வைக்க ஆரம்பித்தேன். 1 மணி நேரத்தில் எவ்வளோ நான் பாபா நினைக்கிறேன், ஒவ்வொரு மணி நேரம் நான் சார்ட் எழுதினேன், செக் பண்ணி பார்த்தேன். இதன் மூலியமாக என்னுடைய யோகத்தினுடைய பாபாவுடைய நினைவினுடைய இந்த சார்ட்டானது அதிகரித்து கொண்டே வந்தது. तो 1 साल के बाद
मैं जब बाबा से मिला 76 में मधुबन आया, 77 में बाबा से पर्सनल मिला, तो बाबा ने मुझे वरदान दिया, आपका योग का चार्ट अच्छा है और आपका नंबर पांडवों में आगे है। वो मेरे स्पिरिचुअल लाइफ की रियल बिगिनिंग थी। 76வது வருடம் 1976 வந்து பாபாவை அடுத்த முறை சந்தித்த பொழுது பாபா சொன்னாங்க, உன்னுடைய யோகத்தினுடைய சார்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நீ அந்த பாண்டவன் இவர்கள் இருந்தாங்களே அந்த குரூப்பில் நீ ஒருத்தர நீனு அப்படின்னு பாபா எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணாங்க. அதிலேருந்து என்னுடைய சார்ட் ஆனது மேலும் மேலும் உயர்வாக அடைய ஆரம்பித்தது. तो योग माना कनेक्शन, योग माना जोड़। तो मुझ निराकार ज्योति बिंदु आत्मा का कनेक्शन निराकार शिव पिता से होना चाहिए। तो कर्म करते हुए भी बुद्धि रूपी नेत्र से हम परम धाम में बाबा को देखते थे, या सूक्ष्म वतन में ब्रह्मा बाबा के भ्रुकुटी में शिव बाबा को देखते थे। तो ऐसा धीरे धीरे योग का चार्ट मैं बढ़ाता गया और बहुत अच्छी तरह से मुझे उसमें सफलता मिलती गई। और யோகம் என்பது சம்பந்தம், தொடர்பு, கனெக்ஷன் இல்லையா? என்னுடைய புத்தியின் தொடர்பு பரந்தாமத்தில் சிவ பாபா கிட்ட இருந்தது. அப்புறம் நம்முடைய புத்தியினுடைய கனெக்ஷன் இப்போ பிரம்மா பாபா பார்க்கும்போது பிரம்மாவுடைய பூர்வ மத்தியில் சிவ பாபா பார்த்தோம் இல்லை. இவ்வாறு பயிற்சி பண்ணது மூலமாக பாபாவுடைய நினைவை அதிகரிப்பதற்காக அதன் மூலியமாக என்னுடைய சார்ட் ஆனது நாளுக்கு நாள் மேல் நோக்கி போக ஆரம்பித்தது. क्योंकि चार्ट लिखने से अपना अटेंशन अपने मन और बुद्धि पर रहता है। अब मन और बुद्धि बाबा से जोड़ कर रखते हैं तो हमारी कमाई होती रहती है। कनेक्शन से कलेक्शन शक्तियों का बढ़ता जाता है, और जितना कलेक्शन होता है उतना हमें खुशी होती है। இவ்வாறு நம் மீது கவனம் வைக்க வேண்டும், நம்முடைய மனம் புத்தியின் மீது. நம்முடைய மனம் புத்தி சதா பாபாவுடன் கனெக்ட் ஆகி இருக்கும்போது நாளுக்கு நாள் நமக்கு வந்து கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது. எப்போ பாபாகிட்ட இந்த கலெக்ஷன் அதிகரிக்க நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியானது அதிகரித்து கொண்டே செல்லும். फिर कुछ मास अच्छी तरह से योग पर अभ्यास किया, उसके बाद मैंने मनन चिंतन को आगे बढ़ाने पर विशेष अटेंशन दिया। இவ்வாறு யோக பயிற்சி கொஞ்ச நாள் பண்ண பிறகு மன சிந்தனைக்காக நேரத்தை ஒதுக்குனேன் இல்லையா? பாபா சொல்ல மனசில் ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அவ்வாறு மன சிந்தனையை சிந்திக்க நான் ஆரம்பித்தேன். तो लौकिक पढ़ाई एमएससी होने के कारण बुद्धि थोड़ी सी मनन चिंतन करती थी, बहुत इजीली करती थी। तो मैं एकांत में बैठकर किसी न किसी सब्जेक्ट पर मनन चिंतन करता रहा, और धीरे धीरे 78 में मेरा पहला आर्टिकल ज्ञानामृत में पब्लिश हुआ था। பாருங்க, நான் எம்எஸ்சி படித்திருப்பதுனால எனக்கு அந்த மன சிந்தனை பண்ணக்கூடிய பழக்கம் ஏற்கனவே இருந்தது. அந்த மாதிரி பாபா கொடுந்த யானே ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நான் ஆழமாக மன சிந்தனை செய்ய ஆரம்பித்தேன். வாறு மன சிந்தனை செஞ்சதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா 78 நான் முதல் ஒரு ஆர்டிக்கல் வந்து ஞானமரத் அந்த புக்கில் வந்து பிரிண்ட் பண்ணாங்க, நான் மன சிந்தனை பண்ணதை. இது மன சிந்தனை பண்ணதனுடைய பலன். तो धीरे धीरे मनन चिंतन करना ये नेचुरल होता गया, गहराई से आगे बढ़ता गया। तो 86 में मेडिटेशन हॉल में बाबा से पर्सनली मिल रहा था, तो बाबा ने मुझे वरदान दिया, आप मनन चिंतन में होशियार हो, अभी इस मनन चिंतन को ज्ञान और योग के सब्जेक्ट में रिसर्च करने के लिए यूज करो। பாருங்க, அதுக்கப்புறம் 86 நான் எப்போ பாபாவை மெடிடேஷன் ஹாலில் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாபா இந்த மாதிரி பிளஸ் பண்ணாங்க, உனக்கு வந்து இந்த மாதிரி மன சிந்தனை பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது, அதனால் நீ மன சிந்தனை பண்ணி ஞான யோகத்தில் வந்து இன்னும் மேலே செல்ல வேண்டும் அப்படின்னு பாபா என்ன பிளஸ் பண்ணாங்க. उसके बाद बाबा से टचिंग मिलना, नए नए ज्ञान रतन बुद्धि में टपकना,
ये जैसे कि बाबा से मुझे गिफ्ट मिल गई और मैं हिंदी में इंडियंस के क्लासेस करता रहा, फॉरेनर्स के भी क्लासेस करना शुरू किया, तो बाबा के वरदान ने मेरी बुद्धि को बहुत अच्छी तरह से दिव्य बनाया। பாருங்க, அந்த மாதிரி பாபாவை சந்தித்த பிறகு எனக்கு இவ்வாறான ஞான சந்தனை பண்ணக்கூடிய அந்த பழக்கம் அதிகரித்தது. பாபானுடைய உதவியின் காரணமாக பாபா அந்த கிஃப்டை எனக்கு கொடுத்தாரு. இதன் மூலிமா எனக்கு நிறையா வகுப்புகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது இல்லையா. இந்தியன்ஸ்க்கும் எடுத்திருக்கேன், மாதிரி ஃபாரினர்ஸ்க்கும் நான் வந்து பல வகுப்புகள் வந்து பாபா எடுப்பதற்கு லாயக்காக என்னை மாற்றினார். लगातार 20 वर्षों तक हर मास में या हर दूसरे मास में मैगजीन में आर्टिकल आते रहे, उसके कारण बहुत अच्छी तरह से सेवा होती रही और अनेकों की दुआएं मुझे मिलती रही. ஒவ்வொரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு மாதிரி என்னுடைய ஆர்டிகல்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சது. இதன் மூலமாக எனக்கு படிப்பவர்கள் மூலமாக எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சது. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எனக்கு கிடைத்தது. तो उसके बाद मैंने फोकस किया कर्म योगी बनने का, क्योंकि बैठकर योग तो हम करते हैं, लेकिन कर्म करते हुए योगाभ्यास करना ये एक कला है, तो वो मैंने सीखना शुरू किया. பாருங்க, அடுத்தது இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டு வராங்க பாருங்கள். இப்போ வந்து நான் கர்ம யோகி நிலை அடைவதற்காக நான் அதிக கவனம் கொடுக்க ஆரம்பித்தேன். இல்லையா, கர்மத்தில் வந்து நம்ம எப்படி யோகத்தை வந்து சமநிலைப்படுத்துவது இல்லையா, அதன் மூலிமா நமக்குள்ள முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வருவது இல்லையா. நான் உட்காந்து எல்லாருமே யோகா பண்ணுறோம், ஆனால் கர்மம் செய்து கொண்டே பாபா எப்படி நினைப்பது என்பதை நான் ஆழமாக வந்து பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். कर्म अलग हो योग अलग हो ऐसा नहीं. बाबा के जो महावीर बच्चे होते हैं वो कर्म और योग साथ साथ करने की क्षमता रखते हैं. கர்மம் தனி யோகம் தனி அப்படி கிடையாது. கர்மத்துடன் யோகம் எப்படி நாம் செய்வது, கர்மத்துடன் பாபா எப்படி நம்ம நினைப்பது, இதுதான் நல்ல திறமைசாலியான குழந்தைகளுக்கு அடையாளமாகும். तो साकार मुरली में हम सुनते थे बाबा के महावाक्य, आगे चलकर ऐसे योगी बच्चे भंडारे में आएंगे, किचन में आएंगे, योग युक्त सेवा बनाए करेंगे, और जब मेरे बच्चों को योग युक्त भोजन मिलेगा तो ये सेवा बहुत बढ़ेगी. ये बाबा के महावाक्य मुरली में सुनते थे. சாக்காரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா முரளியில் மகா வாக்கியம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான குழந்தைகள் வருவார்கள். பாபா நினைவிலிருந்து சமைக்கக்கூடிய குழந்தைகள், அவர்கள் மூலமாக அவர் இந்த உணவை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாபாவோட நினைவு வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே பாபா இம்மாதிரியான விஷயங்களை பற்றி, எப்படி பாபா நினைவிலிருந்து சமைக்கணும் சாப்பிட்ற விஷயங்களை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். तो हमने सोचा कि बाबा के महावाक्य को हमको सिद्ध करना है, तो हमने योग युक्त भोजन बनाना शुरू किया. और हम और सूरज भाई रामलोचन भाई बाबा से मिल रहे थे, तो बाबा ने वरदान दिया कि अभी बाबा आपसे खुश है, योग युक्त भोजन बच्चों को मिल रहा है. பாருங்க, அதன் பிறகு எப்போ நான் சூரஜ் பாய் ராம்லோச்சன் பாய் பாபாவை சந்தித்த பொழுது பாபா இவ்வாறு கூறினார். என்ன சொன்னார் பாபா, இந்த மாதிரி யோக யுக்த நிலையிலிருந்து உணவு சமைக்கக்கூடிய குழந்தைகள் கிடைத்து விட்டீர்கள், உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு பாபா அந்த டைமில் எங்களுக்கு சொன்னார். बाबा से हिस्ट्री हॉल में मैं पर्सनल मिल रहा था अकेला. मैं 1 साल मधुबन में हुआ था. तो बाबा ने मुझे पूछा, स्वादिष्ट भोजन बनाते हो? मैंने कहा भगवान पूछ रहे, क्या जवाब दे. मैं चुप बैठी. பாருங்க, ஹிஸ்ட்ரி ஹாலில் நான் வந்து அதுக்கப்புறம் பாபா தனியாக நான் சந்தித்த பொழுது பாபா என்னை கேட்குறாங்க, அந்த மாதிரி ரொம்ப சக்திசாலியான உணவு சமைக்கலையா? நான் வந்து 1 வருஷம்தான் ஆச்சு. அப்போது பாபா அந்த மாதிரி கேட்டார் என்ன அப்படின்ட்டு நான் என்ன பதில் சொல்கிறது என்ன எனக்கு தெரியாமல் நான் மட்டும் அமைதியாக அமர்ந்து விட்டேன். तो बाबा ने कहा, जो भोजन स्नेह युक्त और योग युक्त होता है
वो स्वादिष्ट भोजन कहलाता है। பாருங்க, எந்த உணவு இந்த மாதிரி சிநேகம் நிரம்பினதாக இருக்கிறதோ, பாபா நினைவு நிரம்பி இருக்கிறதோ, அந்த உணவு தான் இருக்கக்கூடிய உணவிலே மிக 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 உயர்வான உணவாகும், சக்திசாலியான உணவாகும். जिसमें योग का स्वाद नहीं है, वो कितना भी चटपटा भोजन होगा, वो स्वादिष्ट भोजन नहीं कहलाता है। பாருங்க, எந்த உணவுல இந்த மாதிரி பாபாவுடைய நினைவு இல்லையோ, அந்த உணவு எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம், உப்பு புளி காரம் போட்டிருக்கலாம், ஆனால் அந்த உணவு உயர்வான சக்திசாலியான உணவு கிடையாது. ஆகவே சமைக்கும்போது முழுக்க முழுக்க நம்ம பாபாவோட நினைவிலிருந்து, அன்பா ஸ்நேகத்திலிருந்து பாபா நினைவில் சமைக்க வேண்டும். क्योंकि ऐसा योग युक्त बनाया हुआ भोजन डबल शक्ति देता है, तन को भी शक्ति देता है और मन को भी शक्ति देता है. இவ்வாறு யோக யுக்தமாக பாபா நினைவிலிருந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுக்கு டபுள் பவர் இருக்கு. 2 சக்திகள் உள்ளது. ஒன்று உடலுக்கும் சக்தி அளிக்கும், இன்னொன்று ஆன்மாவிற்கும் சக்தி அளிக்கக்கூடிய உணவாகும் அது. तो कर्म योगी का बहुत अच्छा अभ्यास किया तो प्रकाश मणि दादी ओम शांति भवन में टीचर्स का क्लास कराती थी, तो उनके क्लास में हमारा एग्जाम्पल देती थी कि देखो कर्म योगी का सैंपल देखना है तो देखो हमारा आत्म, हमारा सूरज भाई किचन में सेवा करते, तो टीचर भागे भागे आती थी, अरे दादी ने आपका नाम लिया, आपका एग्जाम्पल दिया, तो उससे हमें बहुत खुशी मिलती थी. பாருங்க, தாதிகள் அந்த டைமில் டீச்சர் சகோதரிகளை சந்திக்கும் போது இவங்கள பேர் எடுப்பாங்களாம் தாதி கிளாஸில். இந்த மாதிரி ஆத்தம் பிரதர், நம்ம சூரஜ் பாய் பார்த்தீங்கன்னா அந்தளவு கர்ம யோகியாக இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே போய் பாருங்கள் அப்படி எல்லாருக்கும் முன்னாடி கிளாஸ்லேயே தாதி சொல்லுவாங்க. டீச்சர்ஸுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி வருவாங்க பார்க்குறதுக்காக. தாதி கூட அந்தளவுக்கு அதன் மூலியமாக எங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் கிடைத்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த டைமில் நாங்கள் பண்ண பயிற்சியுடைய பலன் தாபா எங்களுக்கு கொடுத்தாரு. उसके बाद मुझे अमृत वेले का योग कंडक्ट करने का 12 साल तक मधुबन में चांस मिला. हम शांति भवन की स्टेज पर, मेडिटेशन हॉल के स्टेज पर 12 साल तक मैंने योग कंडक्ट किया. उसमें मैं बाबा को बहुत अच्छी तरह से याद करता था और विश्व कल्याणकारी स्थिति का अनुभव करता था. ஆரம்ப காலத்தில் 12 ஆண்டுகள் கண்டினியூஸாக எனக்கு அமிர்த வேலையில் இல்லையா, அங்கே ஓம் சாந்தி பவனில் இல்லை யோக தானம், யோகா கண்டக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு வாய்ப்பு பாபா கொடுத்தாரு இல்லையா. அதன் மூலிமா நான் விஸ்வ கல்யாணக்காரி, முழு உலகத்திற்கும் நன்மை செய்பவன், அந்த நிலையிலிருந்து நான் யோகா அபியாசம் பண்ண வைத்தேன். அது மூலிமா கூட எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தது. तो बाबा ने मुझे 19 मार्च 88 को बहुत बड़ा वरदान दिया, विश्व परिवर्तक आत्मा का टाइटल दिया. பாபா 1988 பாபா சந்திக்கும் போது எனக்கு பெரிய வரதானம் பாபா கொடுத்தாரு, உலகை மாற்றக்கூடியவன். तो उसके बाद फिर विदेश की सेवा करना शुरू हुआ, विदेश में जाना शुरू हुआ. तो बाबा ने विदेश में बहुत अच्छी तरह से सेवा कराता रहा, लेकिन विदेश में सेवा करने के लिए योग का बल, वाचा का बल और योग का बल, दोनों बल होना चाहिए सफलतापूर्वक सेवा करने के लिए. இல்லை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வெவ்வேறு நாடுக்கெல்லாம் போயிட்டு சேவை பண்ணுவதற்கான வாய்ப்பு பாபா எனக்கு அளித்தார். நீங்கள் வெளியில் மாறி இப்போ வெளிநாடுகளில் சேவை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வார்த்தையினுடைய பலத்தின் கூடவே யோக பலம் வேண்டும். அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியும். இந்த 2 விதமான பலத்தின் மூலமாக தான் நம்ம வெற்றி அடைகிறோம். जो हम मुख से ज्ञान देते हैं वो मनसा के द्वारा उनको अनुभव कराना है. इसलिए बाबा कहते हैं भाषण के साथ साथ भाषणा दो. இல்லையா, வார்த்தையின் மூலமாக நம்ம ஞானம் கொடுப்பதன் கூடவே மனதின் மூலமாக கூட சக்தியையும் கொடுக்க வேண்டும் இல்லையா. பாஷை கூடவே
நம்ம அந்த பாவனை வந்து நிரம்பி இருக்க வேண்டும். அந்த பாஷையில் என்ன பாவனையிலேருந்து நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்றது அதனுடைய பிரபாவம் வந்து நல்ல அனுபவத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. 93 में मैं यूरोप में 9 देश और अफ्रीका में 2 देश 11 देशों में टूर करता रहा। तो स्वीडन में स्टॉकहोम में बड़ा वीआईपी प्रोग्राम रखा। 150 वीवीआईपी हॉल में इकट्ठे हुए थे। 99 பார்த்தீங்கன்னா நான் வந்து யூரோப் போயிருந்தேன். 9 கண்ட்ரி, ஆப்பிரிக்காவில் 2 கண்ட்ரி மற்றும் 11 கண்ட்ரி போயிருந்தேன். அங்கே ஏதோ ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பெரிய விஐபி ப்ரோக்ராம்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் 150 விஐபிஸ் வந்திருந்தாங்க. ஃபாரினில் 100 பேர் வரதே பெரிய விஷயம். 150 பேர் வந்திருந்தாங்க அந்த நேரத்தில். तो मैं इंग्लिश में बोलता था और वहाँ की बहन स्वीडिश भाषा में ट्रांसलेट करती थी। लेकिन जब मैं बोलता था तो बोलते समय बाबा से शांति की, शक्ति की वाइब्रेशन लेकर सारी सभा में फैलाता था। ऐसा पूरा समय 1.5 घंटा तक मैंने अभ्यास किया। तो प्रोग्राम के बाद जब टोली लेने के लिए लोग मेरे पास आए तो कहने लगे आपके बुकुठी में चमकता हुआ स्टार देखा, आपके चारों तरफ एक डिवाइन लाइट देखा, आपका एंजेलिक फॉर्म देखा। बहुत सुंदर सुंदर अनुभव उन्होंने शेयर किया। பாருங்க, அந்த டைமில் வந்து நான் ஸ்வீடனில் இந்த மாதிரி விஐபி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்பொழுது நான் ஆங்கிலேஜ் இங்கிலீஷில் சொன்னேன். என்னுடைய சகோதரி அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் பாஷாவில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இருந்தாலும் நான் வந்து பேசும்பொழுது இந்த மாதிரி என் பூர்வ மத்தியிலிருந்து சாந்தியினுடைய கிரணங்கள் பரவுகிறது. அந்த பயிற்சியின் கூடக்கூடிய அந்த மாதிரி பாபாகிட்ட சக்திகள் வருது. முழு இடத்துல இந்த ஹால் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் அனுபவம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபீலிங்லேருந்து நான் பேசுனது காரணமாக வகுப்பு முடிந்து நான் எல்லோருக்கும் டூலி கொடுத்த பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. எனக்கு வந்து உங்களுடைய லைட், ஆத்மாவுடைய லைட் தெரிஞ்சது. ஒரு சிலர் சொன்னாங்க எங்களுக்கு வந்து அந்த ஒளியினுடைய கிரணங்கள் தெரிந்தது, உங்களுடைய ஓரா தெரிந்தது. இவ்வாறு பல பேர் பலவிதமான அனுபவங்களை எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஷேர் பண்ணாங்க. तो ट्रिप पूरी होने के बाद बाबा से ओम शांति भवन के स्टेज पर पर्सनल मुलाकात करने का चांस मिला। तो बाबा ने मुझे वरदान दिया कि जमा का खाता बढ़ाकर आए हो, बहुत अच्छी मनसा सेवा में सफलता मिली और मिलती रहेगी। அதன் பிறகு இந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம் முடிந்த பிறகு ஓம் சாந்தி பவனில் பாபாவை சந்தித்த பொழுது பாபா சொன்னாங்க, உன்னுடைய அந்த மாதிரி கணக்கை, புண்ணியத்தினுடைய கணக்கை சேர்த்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா அப்படின்னு பாபா என்ன சொன்னாங்க, வரம் கொடுத்தாங்க, பிளஸ் பண்ணாங்க. तो उस वरदान को सुनकर मेरा कॉन्फिडेंस बढ़ गया कि विदेश में सफलतापूर्वक सेवा करने की क्षमता मेरे पास है। तो धीरे 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 विदेश में जाना शुरू हो गया। आज तक बाबा ने 85 कंट्रीज में 4-5 खंडों में सेवा करने का चांस दिया है। இல்லை, இந்த மாதிரி வெற்றி பூர்வமாக நீ சேவை செஞ்சுட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு பாபாவோடைய வரம் கிடைத்த பிறகு மேலும் பல சேவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் 85 நாட்டுக்கு மேலே போயிருக்கேன். 4 கான்டினென்ட்லேயும் நான் வந்து வெவ்வேறு இடத்துல போய் சேவை செய்திருக்கின்றேன். तो मनसा सेवा करने का साधन इस कोरोना काल में हमें अपने पास इकट्ठा करना है, उपलब्ध करना है, जमा करना है। மன சேவையின் மூலமாக இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்திருக்க நேரத்தில் நாம் வந்து நிறைய புண்ணியத்தை வந்து சேர்க்க வேண்டும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துட்டே போகணும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். क्योंकि आगे चलकर जैसे जैसे हम आगे बढ़ते जाएंगे ना, धीरे धीरे वाचा कर्मणा धीरे धीरे कम होती जाएगी और मनसा सेवा का बोलबाला बढ़ता जाएगा। இல்லை, ஆगे முன்னே செல்ல 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 என்னாகும், வார்த்தைக்கான கர்மத்திற்கான சேவை குறைந்து கொண்டே போகும். மனதின் மூலமாக செய்யக்கூடிய சேவை அதிகரித்து கொண்டே போகும். அதனால் நம்ம முழு கவனமும் இப்போ என்ன வைக்கணும், மன சேவையை எவ்வாறு அதிகரிப்பது. सफल मनसा सेवा करने के लिए पवित्रता का बल और योग के बल की आवश्यकता है। ये दोनों बल मुझे अपने पास जमा करना है।
तो धीरे धीरे सफलतापूर्वक मनसा सेवा में करता रहूंगा। வெற்றிகரமான அந்த மனதின் மூலமாக சேவை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? 2 பலத்தை அதிகரிக்கணும். தூய்மையினுடைய பலம் இல்லையா, யோகத்தினுடைய பலம். 2 பலத்தின் மூலமாக தான் நாம் வெற்றிகரமாக மனதின் மூலமாக சேவையை செய்ய முடியும். மன சேவையில் வெற்றி அடைய முடியும். हमें किसी एक स्टेट की सेवा नहीं करना है, सारे विश्व की सेवा करना है। तो ये आत्मा का लाइट सारे विश्व को लाइट देता रहे। 1000 वोल्टेज का बल्ब कहाँ लगाएंगे? ये छोटे रूम में नहीं लगाएंगे, चौराहे पर लगाएंगे ताकि बहुत आत्माएं उससे लाभ ले सके। तो ऐसे आत्मा रूपी बल्ब का वोल्टेज जितना बढ़ता है उतना सेवा करने का क्षेत्र हमारा बढ़ता जाता है। இல்லை, நம்ம சின்ன இடத்துக்கு சேவை பண்ணுறது இல்லை, நம்முடைய ஆத்மா லைட் மூலமாக முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறோம். ஒரு சின்ன ரூமில் பாருங்கள், பெரிய லைட் போட முடியுமா? பெரிய லைட் போடுறோன்னா அப்படின்னா வெளியில் போடுவாங்க, ரோட்டில் போடுவாங்க, முக்கியமான இடங்களில் போடுவாங்க. அதே மாதிரி நம்முடைய பெரிய லைட் மூலமாக, வெளிச்சத்தின் மூலமாக, ஆத்ம நிலை மூலமாக முழு உலகத்திற்கும் நாம் சேவை செய்ய வேண்டும். ज्ञान, योग, धारणा, सेवा, ये 4 सब्जेक्ट हमें बाबा सिखाते हैं। ये एक के बाद एक इसका सीक्वेंस है। ஞான, யோகம், தாரணை, சேவை அப்படின்னு பாபா 4 பாடம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு கூட கனெக்டடாக இருக்குது இல்லையா, சீக்வன்ஸாக இருக்குது. जितना बुद्धि में ज्ञान बैठता है उतना योग ऑटोमेटिक आगे बढ़ता है। எந்த அளவுக்கு நம்முடைய ஞானம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு புத்தியினுடைய யோகம் ஆட்டோமேட்டிக்காக பாபாவிடம் இணைக்கப்படுகிறது. ज्ञान से हमें युक्ति मिलती है, योग से हमें शक्ति मिलती है। பாருங்க, ஞானத்தின் மூலமாக யுக்தி, யோகத் மூலமாக சக்தி கிடைக்கிறது. तो युक्ति प्लस शक्ति इज इक्वल टू विकारों से मुक्ति, दिव्य गुणों की प्राप्ति। பாருங்க, இந்த மாதிரி யுக்தியின் மூலமாக சக்தி, அதன் மூலமாக விகாரத்திலிருந்து முக்தி, இதன் மூலமாக நமக்குள்ளார பலவித தெய்வீக குணங்கள் நிரம்புகின்றோம். तो ऑटोमेटिक हमारे जीवन से कमियां निकलती है और दिव्य गुणों की धारणा होती रहती है। இல்லை, இதன் மூலமாக நமக்குள்ள இருக்க குறைகள் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. தெய்வீக குணங்களுடைய தாரணை நமக்குள்ள அதிகரித்து கொண்டே செல்கிறது. जब हम धारणा मूर्त बनते जाते हैं तो हमारे जीवन के द्वारा सेवा ऑटोमेटिक होती जाती है। எப்போ நம்ம இவ்வாறு தாரணை மூர்த்திகளா மாற மாற ஆட்டோமேட்டிக்காக நம் மூலம் சேவை அதிகரித்து கொண்டே செல்லும். अभी सेवा करने का हमें बहुत अच्छी तरह से गोल्डन चांस मिला हुआ है। நாம் இப்பொழுது சேவை செய்வதற்கான நல்ல கோல்டன் சான்ஸ் கிடைத்திருக்கிறது. बस मेरे जीवन के 2 ही पहलू हो, बातें हो, सेवा और सेवा, सेवा और सेवा। इन 2 बातों के सिवाय मुझे तीसरी बात नजर नहीं आती है। 2 விஷயம்தான் நமக்கு, சேவா மற்றும் சிவா. புரியுதுங்களா? சிவபாபா சேவா மற்றும் சிவா, இது தவிர வேறு எதுவும் இல்லை. இந்தியில் பார்த்தீங்கன்னா சேவா சிவா, அவர் சிவாய வேறு எந்த வேலையும் நமக்கு கிடையாது. சேவை பண்ணணும், சிவபாபா நினைக்கணும், வேறு எந்த வேலையும் நமக்கு கிடையாது. तन मेरा अच्छा है, उसको खूब सेवा में लगाओ, क्योंकि जितनी हम हड्डियां स्वाहा करते हैं यज्ञ में, उतना बाबा हमें गिफ्ट में क्या देते हैं? लाइट का शरीर, फरिश्ता स्वरूप स्थिति क्या अनुभव हमें गिफ्ट में रूप में देते हैं। பாருங்க, யாருக்கு உடல் நல்லா இருக்கோ உடல் மூலிமா நல்ல சேவை பண்ணுங்க. அவ்வாறு சேவை செய்வதன் மூலமாக பாபா நம்மளை எளிதாக ஃபரிஸ்தாவாக மாற்றுறாரு இல்லையா? சேவையினுடைய பலன் நம்ம முயற்சி இல்லாமலே அந்த ஃபரிஸ்தா நிலையை அடைகின்றோம். இதன் மூலிமா இன்னும் சேவை அதிகரிக்கும். हाँ, शरीर अच्छा है, खूब सेवा करो। न जाने जिंदगी में कब आएगा अंधेरा, कब खटिया पर पड़ूंगा किसी को पता नहीं, इसलिए तन से खूब सेवा करना है, खूब अच्छी तरह से मेहनत करना है। பாருங்க, இன்னும் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் உடல் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா சேவை செய்யுங்கள். என்றைக்கு நாமளும் அந்த மாதிரி கட்டில் போய் படுக்க வேண்டிய நிலவரம் வரலாம், எது ஒன்றும் ஆகலாம். ஆனால் இன்று நம்முடைய உடல் நன்றாக இருக்கிறதா, உடல் மூலியமாக
நாம் அவ்வளவு சேவை செய்ய வேண்டும். तो तन से सेवा करते रहे, फिर बाद में मन से भी सेवा करते रहे, बाबा से शक्तियां लेते रहे, सारे संसार की आत्माओं को शांति शक्ति देते रहे. जितना मन से सेवा करते जाएंगे उतना मन हमारा शक्तिशाली बनता जाता है और फिर हमें स्पेशल गिफ्ट मिलती है, हमें मानसिक बीमारी कभी भी नहीं आती है. பாருங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட் பாருங்க. உடல் மூலமா பண்ணோம். உங்களுடைய மனம் நல்லா இருக்கா, மனதின் மூலமா பாபாட்டின் சக்தியை வாங்கி எல்லாருக்கும் சக்தியினுடைய அந்த வைப்ரேஷனை கொடுங்க. இவ்வாறு நம்ம மனசா சேவை 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 செய்ய செய்ய, மனதின் மூலமாக சேவை செய்ய செய்ய அந்த மானசீகமான எவ்விதமான நோய் நமக்கு வராது. நம்முடைய மனநிலை சதா உயர்வாக இருக்கும், மனோவியாதி நமக்கு வராது. शिवलिंग पर 3 पत्ते बेल के बहाते हैं, 3 पत्ते. क्या इसका सिग्निफिकेंस है, क्या इसका महत्व है? वो हरे पत्ते तो कोई भी ला के तोड़ के डाल देगा, किसकी यादगार है ये? இல்லையா, சிவலிங்கத்து மேலே பார்த்தீங்கன்னா 3 இலைகள் போடுகிறார்கள். எது ஒன்று அர்த்தம் போடலாம், ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன? बाबा कहते हैं आत्माओं रूपी जो पत्ते हैं वो जो तन से मन से धन से मुझ पर स्वाहा होते हैं, बलियार होते हैं, उन पर मैं बलिहार हो जाता हूँ. பாருங்க, அதனுடைய 3 இலைகளுடைய அர்த்தம் என்ன இதுவரையும் யாருக்கா தெரியுமா? நம்ம உடல் மூலமாக, மனதின் மூலமாக, பொருள் மூலமாக பாபாக்கு அர்ப்பணமாகி சேவை செய்யும் பொழுது பாபா நமக்கு அர்ப்பணமாகிறார், பாபா நமக்கு பலியாகின்றார். तो तन और मन के साथ साथ हमें धन की भी सेवा करना है. जितना हमारे पास सामर्थ्य है उतना यज्ञ में हमें धन को सफल करना है. क्योंकि वर्तमान समय कोरोना काल में सेवा केंद्र पर कोई नहीं आ रहे हैं, तो बहनों को भी मधुबन धन भेजना पड़ता है और सेवा केंद्र पर कई बातें का खर्चा होता है. इसलिए हमें धन को सफल करते जाना जरूरी है. இல்லை, இவ்வாறு உடலால மனசால சேவை செய்வதன் கூட கூடவே பொருள் மூலமோட நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாம் என்ன பண்ணணும், பாபா வீட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். இவ்வாறான அந்த கருணா வந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒவ்வொரு சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் கூட, மதுபனில் கூட இல்லையா, இந்த மாதிரி சேவைக்கு அவசியமும் உள்ளது. நம்மளால் எவ்வளோ முடியுமா இதன் மூலியமாக கூட நம்ம சேவை செய்து நம்ம பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்க முடியும். सेवा केंद्र सुचारू रूप से चलता रहे, ये हम स्टूडेंट्स का फर्ज है. हम स्टूडेंट्स को धन के द्वारा सेवा करते रहना है, क्योंकि हम बहनों को नहीं देते, सेवा केंद्र को धन नहीं देते हैं, बाबा को देते हैं, बाबा के पास इंश्योर करते हैं. பாருங்க, இவ்வாறான சூழ்நிலையில் நாம் பண்ணக்கூடிய அந்த பொருள் மூலமாக செய்யக்கூடிய சேவை இல்லையா, நம்ம சகோதரிகளுக்கு பண்ணலை, யாருக்கு பண்ணுறோம்? உண்மையிலே நம்ம பண்ணுறது பாபா கூட இன்ஷூர் பண்ணுறோம். நம்முடைய மணியானது, பொருளானது பாபாவிடம் இன்ஷூர் ஆகிறது. இதற்கு பல மடங்கு பாபா திரும்ப கொடுப்பாரு இல்லையா. அதனால் बाबा को भी क्या देंगे, बाबा तो सारा संसार को देने वाला दाता है. उसको देना, उसकी सेवा में सफल करना, अर्थात इंश्योरेंस बैंक में जमा करना, जो हमें ही भविष्य में 21 जन्मों के लिए पदम गुना ब्याज से रिटर्न मिलता है. பாருங்க, நாம் என்ன பாபாவுக்கு கொடுக்க போகிறோம்? பாபா உலகத்துக்கே கொடுக்கக்கூடியவர். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இவ்வாறான சமயத்திலே நாம் புண்ணியத்தை இவ்வாறு சேமிக்கும் பொழுது அது பல மடங்காக நமக்கே ரிட்டர்ன் வருகிறது. பாபா எடுத்துக்க போகிறாங்க, நமக்கு தான் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இப்பயும் சரி, எதிர்காலத்துக்கும் சரி, பாபா நம்ம மூலியமாக கொடுக்க வைத்து ரிட்டர்ன் அவர் பல மடங்காக்கி கொடுக்குறார், நம்மளை இன்ஷூர் பண்ண வைக்கிறார் பாபா. पेगरी पार्ट जब था 1950 से लेके 55 तक, उस पेगरी पार्ट में जिन आत्माओं ने धन सफल किया, कणा दाना किया, बाबा ने कहा सारे क्लब इन बच्चों को मदद करने के लिए भगवान बंद गया है. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா 1950லேருந்து 55 ஆண்டுகள், 55 வருஷம்
இல்லையா? எகிப்தில் வந்து அவ்வளோ ஏழ்மையான பார்ட்டு வந்து விட்டது. அப்போ வந்து மாத்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த மாதிரி சின்ன 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 பொருள் கொடுத்து பாபாவுக்கு வந்து உதவியாளர்களாக இருந்தாங்க ஆரம்ப காலத்தில், ரொம்ப கஷ்டமாக இருந்த நேரத்தில். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாபா சொன்னார், முழு கல்பமும் அந்த குழந்தைகளுக்கு பாபா உதவி செய்வதற்காக கட்டுப்பட்டுள்ளார் அப்படின்னு பாபா சொன்னாங்க அந்த காலத்தில். जिस समय जरूरत है उस समय धन दान देना उसका अपना वैल्यू है, और जिस समय जरूरत ही नहीं उस समय धन दान देंगे उसकी वैल्यू उतनी नहीं होती है, कम होती है, घटती है। तो इसलिए वर्तमान समय धन की आवश्यकता है, धन सफल करते रहना ये अपने भाग्य को बनाने का चांस है। இல்லை, இவ்வாறான அவசியப்படும் நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதவிக்கு பலன் பார்த்தீங்கன்னா மிக 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 அதிகமான பலன் ஆகும் இல்லையா? அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமா இவ்வாறான இந்த சேவைக்கு கூட நம்ம வந்து கவனம் கொடுக்க வேண்டும். तो जो धन बाबा की सेवा में समय पर लगाते हैं, यथार्थ समय पर लगाते हैं, तो वो बाबा कहते सारे कल्प में ऐसे बच्चों को धन की कमी नहीं होगी. இவ்வாறு சமயத்துக்கு ஏற்ப நாம் செய்யக்கூடிய உதவி பாபாக்கு பாபா முழு கல்பத்திலும் அவங்களுக்கு பொருளுக்காக எவ்வித குறையும் இருக்காது. ज्ञान का धन खूब बांटते रहे और स्थूल धन भी बाबा के यज्ञ में सेवा में सफल करते जाना है और अपने भाग्य के सितारे को चमकाते रहना है. ஞான தன் கூட இல்லையா? ஸ்தூலமான இந்த தன் ரெண்டும் பொருள், ஞான பொருள்ன்ற மாதிரி ஸ்தூலமான ரெண்டு பொருள். இதை நம்ம எவ்வளோ முடியுமோ தானம் பண்ணி 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 நம்முடைய பாக்கியத்தை அந்த அளவுக்கு மிக மிக பிரகாசிக்கக்கூடியதாக மாற்ற வேண்டும். एक बार शुरू में एक बड़ा धनवान व्यक्ति बाबा के पास आया, बाबा मुझे साक्षात्कार कराओ, मैं अपना आधा धन आपको दान दूंगा. बाबा ने कहा भगवान के साथ ऐसा सौदा नहीं हो सकता है, मेरे गरीब बच्चों की कौड़ी कौड़ी सफल यज्ञ में होती रहेगी और उनका बाबा भाग्य बनाता रहेगा. अगर आपका लेगा तो आपको ही राजाई देनी पड़ेगी. பாருங்க, அந்த காலத்தில் வந்து ஒரு பணக்கார பிரதர் வந்து பாபா சாக்கார பாபா இருக்கும்போது இவ்வாறு சொன்னாங்களாம், பாபா எனக்கு இந்த மாதிரி காட்சி காமிச்சிங்க அப்படின்னா நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவர் ஆசையை பாருங்க. பாபா சொன்னாங்களா, குழந்தை இந்த யஜ்யமானது ஏழைகளுடைய சின்ன சின்ன பொருட்கள் மூலமாக, சின்ன சின்ன தானத்தின் மூலமாக தான் இது வளர வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டே வாங்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கே வந்து அந்த ரிட்டனை கொடுக்க வேண்டியதாகிடும். அதனால் பாபா என்ன பண்ணாங்க, எல்லாருடைய ஏழை குழந்தைகளுடைய அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியை தான் பாபா எதிர்பார்க்குறாங்களுடைய பெரிய பெரிய ஆளுடைய உதவி அல்ல. बाबा कहते हैं आपको नादान बच्चा नहीं बनना है. नादान माना ना दान, जो कभी धन तन धन का दान नहीं करता है, लेकिन महादानी बनना है. आवश्यकता अनुसार तीनों चीजों को सेवा में सफल करना है. महादानी वरदानी बनना है, न कि ना दान बनना है. உலகத்தில் கூட சொல்லுவாங்களே, நாதான் குழந்தை, உனக்கு லாய்க்கு இல்லாத குழந்தை அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தை எனக்கு தேவையில்லை இல்லையா? மகாதானி குழந்தைகள் அப்படின்றார் பாபா இல்லையா? உடல் பொருள் மனதின் மூலமாக நம்ம தானம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் எனக்கு தேவை. इसलिए आप सभी को हम यही रिक्वेस्ट करेंगे कि जो बाबा का वर्तमान समय इशारा है कि बस जमा करो जमा करो जमा करो. हम किसी से भी मिलते हैं ना, कहते मजे में हो, मजा है. मजा उसका उल्टा क्या है, जाम. जब हमारे पुरुषार्थ रूपी गाड़ी का चक्का जाम होता है तो मजा नहीं होगा, आगे नहीं बढ़ेंगे, उन्नति नहीं होंगे. इसलिए मजा माना खूब अच्छी तरह से दौड़ते रहना, खजाने जमा करते रहना और आगे ही बढ़ते जाना, क्योंकि हमारी रेस योग में है. இல்லையா? சொல்கிறோம் இல்லையா? யாரை சந்திக்கும் போது என்ன சொல்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களான்னு கேட்குறோம். மஜாமேன்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் குஜராத்திலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, மஜா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படி. மஜானா ஜமா, நம்ம இந்த மாதிரி சேர்க்க 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 புண்ணியத்தை சேர்க்க சேர்க்க இல்லையா, ஜமா பண்ண பண்ண மஜா வரும். जाम
இல்லைன்னா அப்படி செய்யலை அப்படின்னா வண்டி என்ன ஆகிடும், வீல் ஜாமாக மாறிடுது, ஸ்ட்ரக்கப் ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி ஸ்டக்கப் ஆகக்கூடாது, ஜாம் ஆகிடக்கூடாது. ஜமாவை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம அதிகரிக்கணும், சேமிக்கணும். அதன் மூலியமாக நம்முடைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஜமா பண்ணலை அப்படின்னா ஜாம் ஆகிடும். ஜமா பண்ணணும் அப்படின்னா மஜாவாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். इसलिए जमा करना है, खजाने जमा करना है, दुआएं जमा करना है, यही तात, यही हमें चिंता सदा रहे। क्योंकि धरती से वापस जाने के पहले मेरी झोली भरपूर। பாருங்க, நம்முடைய இதுதான் எய்ம். புண்ணியத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேருங்க. நம்முடைய மடியானது புண்ணியத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். நான் இங்கிருந்து ஆத்மா போகும்போதுக்கு முன்னே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம மடி முழுக்க முழுக்க சேமிப்பால் நிரம்பி இருக்க வேண்டும். घर वापस जाना है, परमधाम रूपी घर वापस जाना। कैसे जाएंगे? बेदाग हीरा बनकर जाना है। कोई भी दाग जो मेरी वैल्यू कम करे वो दाग मुझ आत्मा पर ना हो। और दूसरा, भरतू हाथ से अर्थात झोली हमारी खजानों से भरपूर हो, तो हमें अंत में जाते जाते बहुत खुशी होती है। ரிட்டர்ன் நான் பரந்தாம் வீட்டுக்கு போகும்பொழுது இல்லையா, பேதாக் வைரம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் எந்த வித தாகுன்னா எந்த வித புள்ளி, கரும்புள்ளி இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான வைரம். அந்த மாதிரி கரும்புள்ளி இல்லாத தூய்மையான வைரமாகிட்டு முழுக்க முழுக்க நிரம்பி போக வேண்டும். பர்பூர் அப்படின்றாங்க. எல்லா பொக்கிஷத்திலும் நிரம்பினவர்களாக இல்லையா, எந்தவித குறையற்ற வைரமாக நாம் வீட்டிற்கு போக வேண்டும்.